Hi everyone, good morning there in India and welcome back to my channel. Ellaru eppadi irkeenga and how was your weekend? And welcome back to yet another vlog for this week. Idu vandu oru evening routine and oru shopping vlog. Romba naal aachu actually shopping vlog share panni. Shopping na dresses la illa, indha madri groceries and other items, home needs adala idu oru periya kada. Indha kada na romba frequent ah pogavum maaten. So adnala seri unga kitta indha vlog share pannalam appdi nenachen. So yes, before getting into the vlog, please consider subscribing my channel and sharing with your friends and family if you all like the video. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இது வந்து ஈவினிங் நாங்கள் வந்து இங்கே நியர்பை ஒரு பார்க்குக்கு கிளம்பிட்டு இருந்தோம். நான் காமிச்சிருக்கேன் அந்த பார்க் ஏற்கனவே, அதோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மசாலா கடலை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இங்கே லோக்கல் டீகோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, கோஸ்டாரிக்கா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்காக. நாங்கள் ஒன்ஸ் அ வைல் இந்த மாதிரி பார்க்குக்கு போய் எல்லோரும் மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வந்து நம்ம இந்தியன் ஸ்நாக் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு மசாலா கடலை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, கடலையை வந்து நான் ஒரு 2-3 hours கொஞ்சம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருவேன், நல்லா ஒரு ஹாட் வாட்டரில். அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு 7-8 விசில் வாங்கி எடுத்தாச்சு. இப்போ அதில் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறமா வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஸ்பைஸியாக பண்ண முடியாது, ஏன்னா இங்கே கோஸ்டாரிக்கன்ஸ்லாம் அவ்வளோ ஸ்பைஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஸ்பைஸ் லெவல் மட்டும் பார்த்து கொஞ்சோண்டு ஒரு மிளகா போட்டேன். அது ஒரு சில பேருக்கு சில்லி ஓகே, அதனால் ரொம்ப ஓவர் ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப மைல்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி கிரேட்டரில் சீவி எடுத்தாச்சு, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை வந்து நல்லா சாஃப்டாக வேகணும், அதுதான் வந்து இதில் ஒரு மெயின் விஷயம். ரொம்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தது அப்படின்னா அந்த மசாலா கடலையோட டேஸ்ட் அவ்வளோ நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் கேரட் சீவியாச்சு, கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு கடலை வந்து வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டாச்சு. பட் இப்போ இந்த கேரட், வெங்காயம், இந்த இதுக்கெலாம் மாத்திரம் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்தாச்சு. இதில் வந்து கேபேஜ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். எனக்கு அன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, பார்க்கில் நாங்கள் மீட் பண்ணுற டைம் எனக்கு இன்னும் ஒரு 15-20 minutes தான். அதனால் நான் கடன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக்கில் எடுத்துக்கிட்டேங்க. நம்மளோட இந்தியன் ஸ்நாக்ஸ் கொஞ்சம், அப்புறம் மசாலா கடலை, ஃபோர்க்கு, இதெல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டேன். அவங்க வந்து சில ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, லைக் த லோக்கல் கோஸ்டாரிக்கன் ஸ்நாக்ஸ் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் ரிப்பன் பக்கோடா, கடைகளில் கிடைக்கிற ரிப்பன். இதுக்கு நடுவில் எனக்கு மசாலா கடலை டேஸ்ட் பார்க்கணும் போல் இருந்ததா, ஸோ அதையும் டேஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ ரெடி. இந்த பாஸ்கெட்டில் தான் நான் யூஸ்வலாக வந்து சுவாமிக்கு பூ பறிச்சுட்டு வருவேன். நிறைய பேர் இந்த பார்க் பார்த்துருப்பீங்க. ஸோ எகெயின் நான் அதோடைய கிளிப்பிங் அட்டாச் பண்ணுறேன். இதுதான் அந்த பார்க்கு. அந்த வேல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து ஒரு கவர்லேயோ இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி பாஸ்கெட்லேயோ வந்து பறிச்சுட்டு வருவேன். ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கூடயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் வந்தது. பெக்கினோ முந்தோன்னு நான் லைக் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ஷாப் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது அதோடைய இன்னொரு பிரான்ச்சு, ரொம்ப ஒரு பெரிய பிரான்ச், ரொம்ப அழகான ஒரு கடை, எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கடையும் கூட. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் நீட்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும், க்ராசரிஸும் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கடை, அந்த மாதிரியான ஒரு ஷாப் இது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஷூ போட்டிருந்தாங்க. ஷூஸ்லாம் நல்ல ஆஃபரில் இருந்தது, $10 வந்து போட்டிருந்தாங்க. நான் என்னெல்லாம் வாங்கணும்னு ஐடியா இருந்தேனோ அந்த செக்ஷன்ஸ்லாம் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கல. ஸோ ஏன்னா மெயினாக டிஸ்கவுண்ட்ஸில் இருக்கிறது அண்டு நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்ததெல்லாம் மாத்திரம் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் இருக்குது, நான் லேட்டர் வீடியோவில் அதை நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன், ஸோ அதனால் நான் செல்ஃபாக காமிச்சிக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் டாப் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த ட்ராயர், ட்ரௌசர், வாட் எவர் ஷார்ட்ஸ், என்னென்னோ எல்லா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து நல்ல டீலில் போட்டிருந்தாங்க. அப்புறம் எனக்கு பில்லோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு $2-3 போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஹோம் டெக்கார்ஸ், நிறைய ஹோம் டெக்கார்ஸ் இருந்தது. 2 சைடும் மாற்றி எப்படியே பார்த்துட்டே இருந்தேன் நான்.
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் சைட் டேங்க் டாப் சொல்லுவாங்க. அப்புறம் குட்டியாக ஸ்கர்ட் க்யூட்டாக இருந்தது. குட்டினா அது ஓரளவுக்கு ஒரு ஜஸ்ட் மிட் நீ லெங்த் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான். எல்லாமே $3, $4, லெஸ் தேன் $6 தான். அதுக்கப்புறம் மெயினாக ஸ்போர்ட்ஸ் ப்ரா அண்ட் அந்த ஜிம் வேர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது. அதெல்லாமும் கம்மி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி என்ட்ரு பண்ண உடனே 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்டு ஃபேர்லி குட் குவாலிட்டியாகவும் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் மெயினாக சைக்கிளிங்க்கு போடுவாங்க. இங்கே நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் போட்டுட்டு போவாங்க. அண்ட் இவ்வளோ பெரிய ஆர்கனைசர், கிச்சன் ஆர்கனைசரோ இல்லைனா நீங்கள் நம்மளுடைய பெட்ரூம் ஆர்கனைசரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலர் டிஷர்ட்ஸ், டெய்லி வேர் டிஷர்ட்ஸாக இருக்கலாம். இப்போ இந்த அனு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்க, கேம்ப் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்ஸ் தான். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப நேரம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல சாஃப்டாக கம்ஃபர்டபுளான டிஷர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோசன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாமே இருக்குங்க, சின்ன குவான்டிட்டியும் இருக்கும். அட்வான்டேஜ் இந்த கடையில் என்னென்னா ப்ரைஸ் மார்ட்டை கம்பேர் பண்ண அங்கே வந்து ஹியூஜ் குவான்டிட்டி தான் இருக்கும். இங்கே வந்து கம்மியான குவான்டிட்டி கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அந்த மீட் லவர்ஸ் அண்டு இந்த சீ ஃபுட் லவர்ஸ்க்கான செக்ஷன் இது. ஃபுல்லாக ப்ரான், அதுக்கப்புறம் கிராப் இருக்கும். ஐ மீன் லைக் இங்கே யூஸ்வலாக என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கம்மி ப்ரைஸ்லேயும் கம்மி குவான்டிட்டிலையும் அவைலபிளாக இருக்கும். நான் இங்கே வந்ததுன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன் இந்த சென்ஸ் அந்த ஆனியன் ரிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வாங்கி ஃப்ரை பண்ணுறது எடுப்பானோ. அப்புறம் கார்ன் நான் வாங்குவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் அண்டு பீஸ் எல்லாம் கலந்து ஃப்ரோசனில் இருக்கும். அது சின்ன பேக்கெட் எடுத்துப்பேன். ஸோ ஒரு தடவை என்ன அவைலபிளாக இருக்கோ நான் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் அந்த ஸ்கூட்டர். வால்மார்ட் ஸ்கூட்டருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் எல்லாம் பண்ணுறது அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஒரு வண்டி ஓட்டுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடி இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டரும் இங்கே 2-3 வச்சுருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா அந்த இது மறந்துட்டோம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் ஸ்ப்ரிங் ரோல், வெஜிடேரியன் ஸ்ப்ரிங் ரோல் இருக்கும் இங்கே, அந்த சைனீஸ் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி, அதுவும் எடுத்தோம். அண்ட் தென் அந்த ஆனியன் ரிங்ஸ், இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், சீஸ் ஆனியன் ரிங்ஸ் அப்படின்ட்டு, அதுவும் வந்து எடுத்திருந்தோம். அப்புறம் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. க்ரீன் பீஸ் மட்டும் இருக்காது, இங்கே வந்து அந்த சோயா பீன் இருக்கும்ல அது இருக்கும். மொச்சை மாதிரி இங்கே ஒன்று கிடைக்கும், இவங்களோட பீன் வெரைட்டி ஒன்று ரைஸில் போடுவாங்க. அது எல்லாமே ஃப்ரோசனில் அவைலபிளாக இருந்ததா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பீஸ் பார்த்தோன்னே. ஏன்னா அது வந்து சில சமயம் கிடைக்காது க்ரீன் பீஸ் மட்டும். நம்ம ஊர் மாதிரி அந்த உரிக்கிற பட்டாணி இங்கே கிடையாது, இந்த மாதிரி பாக்கெட்டில் இருந்தால் மாத்திரம்தான். ஸோ அது அவைலபிளாக இருக்கும்போது நான் வாங்கி வச்சுருவேன். அண்டு கார்ன்லேயே நிறைய வெரைட்டி இருக்கும். கார்ன் உரிச்சு வச்சுருப்பாங்க, இல்லை ஹோல் கார்ன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் செக்ஷன். ட்ரெஸ்ஸுனால் இங்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரி பார்ட்டி வேர் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணுறது, நைட் வேர், அதுக்கப்புறம் ரொம்ப அந்த கம்ஃபர்ட் வேர், ஸ்லீப் வேர், இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம் சூட் இருக்கும் ரொம்ப கம்மி ப்ரைஸில். ஸ்விம் சூட் அண்ட் இன்னர்ஸ், அதுக்கப்புறம் சாக்ஸு, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான நீட்ஸான அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இங்கே. பட் குட் ப்ரைஸில் இருக்கும். குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கடையில். நிறைய தடவை நான் இங்கே வாங்கியிருக்கேன், நான் அனுக்காக வாங்கியிருக்கேன். அந்த மெயினாக அந்த ஸ்கூலுக்கு போட்டு போகிற அந்த டைட் பேண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்கே தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரு சில கவுன் வாங்கியிருக்கேன் நான், 1 or 2 கவுன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஃபீல் இருக்கும். எனக்கு வந்து அது வேர் பண்ணியிருக்கிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ சாஃப்டான கவுன்ஸ்லாம் இங்கே நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்வெட் ஷர்ட்ஸ் அவைலபிளாக இருந்தது, ஜீன் அவைலபிளாக இருந்தது, ஜிம் வேர் நான் சொன்ன மாதிரி அந்த ஜிம் வேர் ட்ராக் பேண்ட் இருக்கும் இல்லையா, அது அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த மெயினாக அந்த ஸ்கூல் பேண்ட்டெல்லாம் வந்து சில சமயம் இருக்கவே இருக்காதுங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும், டக்குன்னு மூவ் ஆகிடும். ஏன்னா அதில் பாக்கெட்ஸ் வேறு இருக்குமா, அதனால தான் அவள்கிட்ட நான் அது அவைலபிளாக இருக்கும்போதே நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட்டு தான், டிஷர்ட் மட்டும் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை தவிர ஜீன் அந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் இருந்தது, நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸும் இருந்தது. அண்ட் இந்த ஸ்வெட் ஷர்ட் ஓவர் கோட் பேட்டர்னில்
மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கிற டைமில் போட்டுக்கிற மாதிரியான அதெல்லாமும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க குவாலிட்டி. அவள் அனு நிறைய அந்த ஸ்வெட் ஷர்ட் வச்சுருப்பாள், அவளுக்கு அது பிடிக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதனால் அது வாங்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேன் செக்ஷன், அதாவது ப்ரெட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு டைம் போகிறதே, அவ்வளோ நேரம் ஆகும். பட் நான் அது ஃபுல்லாக காமிக்கல, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இட்ஸ் அ வெரி பிக் ஷாப். நான் நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ஒரு பிரேக் அப்புறம் தான் இந்த கடைக்கு நான் ரேராக தான் போவேன். அப்போ திருப்பி நியூ கலெக்ஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நிறைய இருக்கும், நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இவ்வளோ பெரிய வாட்டர் மெலனே வந்து பார்த்திங்கன்னா $4 தான். ஃபுல் வாட்டர் மெலன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த அசார்ட்டடான ஆப்பிள்ஸ் லைக் க்ரீன் அண்ட் ரெட் ஆப்பிள்ஸ் எல்லாம் கலர்ந்து வச்சுருந்தாங்க, ரெண்டுமே கலந்து ஒரு பேக்கெட்டில். இந்த சைடு ஃபுல்லாக சிப்ஸ் வெரைட்டிஸுங்க. இங்கே வந்து பொட்டேட்டோ சிப்ஸும் சரி, அந்த நேந்திரங்காய் சிப்ஸ் மாதிரி நம்ம ஊரில் இருக்கும்ல, அதுவும் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் பாப்கார்ன் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்ஸ் அண்டு பேக்கெட். எனக்கு வந்து கேரமல் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் பாப்கார்ன். அது நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் எடுத்து அங்கேயே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த லோடெல்லாம் வந்து இறக்கியிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து அப்போ தான் இது பண்ணியிருந்தாங்கன்னு, அந்த வண்டியில் வந்து இறக்கியிருந்தாங்க. அண்ட் சவ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சவ் இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன கலர் தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு லைட்டான ஒரு எல்லோ கலர் மாதிரி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டார்க் க்ரீன் சவ் அதுவும் நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் வெரைட்டி. இது வந்து நம்ம நார்மல், இந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் சவ் இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் பெருசாக ட்ரை பண்ணது இல்லை, நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான் சமைச்சிருக்கேன். பட் ஜஸ்ட்டு பார்த்தேன், ஓகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாமே காய்கறிகள் தான், கத்திரிக்காய், கேபேஜ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், பேபி ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது வேறு, நான் அது கிடைக்கும்போது அதையும் வாங்கிடுவேன். அப்புறம் இந்த இது என்ன சொல்கிறதுங்க, சீரியல் அண்ட் பல்சஸ் வெரைட்டிஸ் சொல்லுவோம்ல, அந்த காராமணி. இந்த ஊரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பீன் கிடைக்கும், அது அந்த மாதிரியான ட்ரை ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. எகெயின் இவங்க தான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வெரைட்டி, இந்த ஜாஸ்மின் ரைஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஒரு ரைஸ் இருக்கும். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்குங்க. நான் வந்து மோஸ்ட்லி இண்டியானா பிராண்ட் மட்டும்தான் எடுப்பேன். அது தவிர இம்பீரியல் இருக்குது, லூசியானான்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது இங்கே ரைஸ் வெரைட்டிஸ். அப்புறம் இது ஃபுல்லாக ஆயில் செக்ஷன், ஆலிவ் ஆயில், அப்புறம் கனோலா ஆயில், அப்புறம் இங்கே குக் பண்ணுற அந்த இன்னொரு ஆயில் இருக்குது, பாம் ஆயில் மாதிரி ஒன்று இருக்கும் அது. அண்ட் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த சாஸஸ் அண்ட் ஆயில் செக்ஷன், இந்த பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஜாம், சாஸ், பாஸ்தா இதெல்லாம் ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க. அதுலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க, ரொம்ப நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு $2க்கே ஒரு பேக்கெட் வந்து கிடச்சிரும், சும்மா ரொம்ப கம்மி குவான்டிட்டிலாம் இருக்கும், அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்கிக்கிறதுக்கு. அண்ட் அகெயின் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஆர்கனைசர்ஸ், நாட் ஓன்லி லைக் ஆர்கனைசர் மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு கொடுத்து ஒரு சின்ன சின்ன டப்பா மாதிரிலாமும் இருக்கும், ஸோ அது கூட இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுப்போம் இல்லையா நம்ம பேஸ்கெட்டு, அது இருக்கும். அப்புறம் கிளாத் ஆர்கனைசர், நம்ம லாண்ட்ரிக்கு போடுற அந்த பேக், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அனு அந்த ஃப்ளாஸ்க் டைப் வாட்டர் பாட்டில், ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தால். ஸோ அது பார்த்தோம் நாங்கள், நல்லா இருந்தது குவாலிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் எந்த செக்ஷன் வந்திருக்கும், ஏன்னா நிறைய இருக்கா, எதை பார்க்குறதுனே தெரியல. நான் தான் அப்புறம் என்ன நமக்கு தேவையோ அதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். கார் டயரு, அப்புறம் அந்த நம்ம வந்து காருக்குள்ளே போடுற அந்த மட் ஃப்ளாப் இருக்கும்ல, அது இருக்கும். ஃபேன், இதெல்லாம் ஃபேன் செக்ஷனுங்க. ஃபேனில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது, சைஸஸும் நிறைய இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கார்ஸ், ஹோம் டெக்கார்ஸ் அண்ட் கார்டனில் டெக்கார் பண்ணுற மாதிரி அந்த புல், ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. இதுவும் நல்லாயிருக்கும், இந்த செக்ஷனும் பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய கார்டன் இருந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இங்கே டூல்ஸ் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், நல்லாயிருக்கும் குவாலிட்டியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக பில்லிங் கவுண்டர் கிட்டக்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சரி அதையும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. ஸோ நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய கடை.
அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் என்னெல்லாம் இந்த ஷாப்பில் யூஸ்வலாக வாங்குவேன் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கார் இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட் காட் எக்ஸிட். So yes friends, thank you so much for watching this short vlog with me and see you all soon in my next vlog. Take care and bye bye.